Hi, hello friends, welcome to Indra Aari Poti. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆரி கிளாஸ். ஒரு பேசிக் ஆரி கிளாஸுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவை அப்படிங்கறத தான் டீடைலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆரி நீடில் எடுத்துக்கணும். ஆரி நீடில் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆரி நீடில்ல வந்து த்ரெட் வர்க்குக்கு, பீட் வர்க்குக்குன்னு தனித்தனி நீடில் இருக்கு. இது வந்து வுடன் நீடில், இது அயன் நீடில். நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் த்ரெட் வர்க்குக்குள்ள நீடில பார்க்கலாம். 13ம் 14ம். நம்பர் 13 14. இது வந்து 13 எடுத்துக்கிட்டோம்னா 0.5 mm 0.5 mm 14ல வந்து 0.5 mm. இது ரெண்டுமே நம்ம த்ரெட் ஒர்க்குக்கு தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது நம்ம பீட் ஒர்க்குக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா 23 and 24. பீட் ஒர்க்குக்கு 23யும் 24ம். இந்த த்ரெட் ஒர்க் நீடிலுக்கும் பீட் ஒர்க் நீடிலுக்கும் உள்ள வேரியேஷன் என்னென்னா, நம்ம த்ரெட் ஒர்க் நீடிலில் வந்து இந்த நாப் இருக்குது பாருங்கள், இந்த ஹூக் பகுதி வந்து த்ரெட் ஒர்க்குள்ளது கொஞ்சம் திக்காக இருக்கும், இது வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கும். இவ்வளோ தான் வித்தியாசம். இது நம்ம வந்து பீடை லோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த அயன் நீடில் அண்ட் வுடன் நீடிலில் வந்து நம்ம பீடை வந்து தேவையான அளவுக்கு லோட் பண்ணிக்கலாம். யாருக்கு எந்த நீடில் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அகெயின் நமக்கு தேவை ஜரி த்ரெட். ஜரி த்ரெட்டில் வந்து டயாலஜி பிராண்ட் தான் நான் யூஸ் பண்ணுறது, 701. அகெயின் நமக்கு தேவை சில்க் த்ரெட். சில்க் த்ரெட்டில் வந்து டபுள் பெல் வந்து நல்ல நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரம் அந்த த்ரெட்டெல்லாம் வந்து ஜம்ப் ஆகாமல் நீட்டாக இருக்கும். ஸோ டபுள் பெல் எடுத்துக்கலாம். அடுத்தது கட்டர் வேணும், ஒரு ஸ்கேல், அகெயின் ஒரு பென்சில் மார்க்கர், அதுக்கப்புறமா நம்ம ஆர்டினரி சாக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோன்னா அது நம்ம சீவிங் த்ரெட்டில் தான் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அதுக்காக மட்டும் சீவிங் த்ரெட்டும் எடுத்துப்போம். அதுக்கப்புறம் நமக்கு தேவை கிளாத் வந்து பாப்லின் கிளாத் எடுத்துக்கிறது மச் பெட்டர். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ண போகிறோன்னா பாப்லின் கிளாத்தில் வந்து நம்ம நீடில் பஞ்ச் பண்ணி எடுக்கிறதுக்கு அப்புறம் இந்த கன்வீனியன்ட் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். போக போக நம்ம மற்ற சில்க் காட்டன்ல எல்லாம் ட்ரை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆரி ஃப்ரேம் இது வந்து 18 சைஸ் உள்ள ஃப்ரேம். நம்ம வந்து ப்ராக்டிஸுக்காக நம்பர் 10லேருந்தே ஃப்ரேமோட சைஸஸ் இருக்குது. பட் ப்ராக்டிஸுக்காக அதை வாங்கிட்டு நம்ம பிறகு ஒரு ஃப்யூச்சரில் ஒரு ப்ளவுஸை போடும்போது நம்ம 18 இன்ச்சஸில் போட்டால் தான் நமக்கு ஈஸியாகவும் இருக்கும், ஒரு ப்ளவுஸை கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணி முடிக்க முடியும். ஸோ ப்ராக்டிஸுக்கும் நம்ம 18 இன்ச்சஸே வாங்கிக்கலாம். இது வந்து இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். இதில் வந்து இந்த ஸ்க்ரூவை வந்து நம்ம இப்படி லூஸ் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இது 2 ரிங்காக இருக்கும், ஒரு இன்னர் ரிங் அப்புறம் ஒரு அவுட்டர் ரிங், இப்படி தான் இருக்கும் ஃப்ரேம். அடுத்து நம்ம ஸ்டாண்டை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஆரி ஸ்டாண்ட் இப்படி தான் இருக்கும். இது நான் யூஸ் பண்ணுற ஸ்டாண்டு தான். நம்ம மார்க்கெட்டில் வந்து இதில் ஸ்க்ரூ டைப் ஸ்டாண்டும் இருக்கும். அந்த ஸ்டாண்டை விட இந்த ஸ்டாண்டு தான் வந்து என்னை பொறுத்தளவு ஒர்த்தாக இருக்கும். இது வந்து வெல் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு வச்சா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நம்ம ஒரு ஃப்ரேமை மாட்டி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு எந்த கிளம்ஸியும் இருக்காது. அதே இது இந்த ஸ்க்ரூ டைப் வந்து மூவ் ஆன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், பட் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்காது. இதை எப்படி ஒர்க் பண்ணுறது? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃப்ரேமில் கிளாத் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம அந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்படி தான் 2 ரிங்காக இருக்கும். இதில் இந்த இன்னர் ரிங் உள்ளே இருந்த அந்த ரிங்கில் தான் நம்ம கிளாத்தை ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்க்ரூ இருக்கிற ரிங்கை மூவ் பண்ணி வச்சுட்டு இந்த இன்னர் ரிங்கில் இப்போ நம்ம கிளாத்தை ப்ளேஸ் பண்ண போகிறோம். இப்போ ஜஸ்ட்டு நம்ம ப்ராக்டிஸுக்காக யூஸ் பண்ண போகிறோம். அதனால் கிளாத்தை வந்து எந்த கார்னர்லேயும் வச்சு நம்ம ப்ளேஸ் பண்ணலாம். ஒன்ஸ் நம்ம ப்ளவுஸ் போட ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம நெக் ட்ரா பண்ணியிருப்போம், ஸ்லீவ் ட்ரா பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு எப்படி பண்ணணுங்கிறத ஃப்யூச்சர் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். கிளாத்தை அந்த இன்னர் ரிங் மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஸ்க்ரூ இருந்ததில் அந்த வெளியில் இருந்து அந்த ரிங்கை நமக்கு நேர் ஆப்போசிட்டில் சென்டர் பாயிண்ட் மட்டும் ஓரமாக வச்சுக்கோங்க. வச்சு அந்த ரிங்குக்கு உள்ளே இதை இப்படி பஞ்ச் பண்ணால் போகிறோம். இப்படி கொஞ்சம் புஷ் பண்ணி விட்டுக்கோங்க. அகெயின் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த ஸ்க்ரூவை வந்து ஒரு 80% டைட் வைக்க போகிறோம். ஏன் 80% டைட் வைக்கணும்னு சொல்கிறேன்னா, நம்ம இப்போ இந்த ஃப்ரேமில் இந்த கிளாத்தை வந்து டைட் பண்ண போகிறோம். ஸோ ஃபுல் டைட்டில் இருந்துச்சுன்னா நம்ம கிளாத் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு 80-85% ஃபஸ்ட்டு டைட் பண்ணிப்போம். அப்புறமா
இந்த ஃப்ரேமை அப்படியே டர்ன் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்மளோட இந்த 2 விரல் பெருவிரலும் இந்த ஆள்காட்டி விரலும் யூஸ் பண்ணி ஒரு ரிங்கில் இந்த விரல் ஒரு ரிங்கில் நம்ம தம் ஃபிங்கர் வச்சு டைட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட 2 ஃபிங்கரையும் 2 ரிங்லேயும் வச்சுக்கணும். நீங்கள் அதை ரிங்கை நம்ம வைக்கக்கூடிய ஃபிங்கரை மட்டும் டைட்டாக பிடிச்சிக்கோங்க, இல்லைன்னா வந்து ரிங் கழண்டு வந்துடும். ஸோ இப்படியே ரொட்டேட் பண்ணி அதை கம்ப்ளீட்டாக நம்ம டைட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம கம்ப்ளீட்டாக டைட் பண்ணி விட்டுறலாம். அப்படியே ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக டைட் பண்ணிப்போம். ஓகே, இப்படி நல்லா கம்ப்ளீட்டாக டைட் வச்சிட்டோன்னா நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, மேக்ஸிமம் டைட் பண்ணிட்டேன். இப்போ திருப்பி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டைட் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு இவ்வளவு ஸ்டிஃப்னஸ் இருக்கணும். அப்படி தட்டி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம ட்ரம்ஸ்லாம் இருக்கும் பாருங்கள், அந்த அளவுக்கு ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கும். அகெயின் நம்ம அந்த ஸ்க்ரூவை வந்து ஒரு ஃபுல் 100% டைட் பண்ணி விட்டுருவோம். ஓகே, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் டைட் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஃப்ரேம் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் நம்ம ஸ்டாண்டில் மாட்டி ஆரி போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, நம்ம இப்போ வந்து ஸ்டாண்டில் வந்து ஃப்ரேமை ப்ளேஸ் பண்ணலாம். ஓகே, நம்ம இந்த ஸ்டாண்டில் இருக்கிற அந்த ஸ்க்ரூவை வந்து ஃபஸ்ட்டு லூஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்படி லூஸ் பண்ணி விட்டுட்டு நம்மளோட ஃப்ரேமை எடுத்து இதில் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம ப்ளேஸ் பண்ணுறது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாம் வந்து உள்ள இந்த நம்ம ரிங்குக்குள்ளே விட்டுட்டு மேக்ஸிமம் இந்த இடத்துல நம்ம இந்த ஸ்க்ரூவுக்கும் இந்த ஃப்ரேமில் உள்ள ஸ்க்ரூவும் இந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருந்தால் போகிறோம். இப்படி வச்சுட்டு நம்ம ஸ்க்ரூவை வந்து ஃபுல் டைட் வைக்கணும். இதில் ஸ்டாண்டில் உள்ள ஸ்க்ரூவை ஓகே ஃபுல் டைட் வச்சிட்டோன்னா ஓகே நம்ம இன்னும் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆரி போடுறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய கம்ப்ளீட் ஒர்க். Thank you for watching my video.